ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஆஸ் யூசுவலா வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய புது படம், தமிழ் படம் வருது அப்படின்னா வந்துட்டு, அந்த படத்து மேல வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, அத நம்ம செஞ்சு வீடியோ செஞ்சு இந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நாளைக்கு வந்து நம்ம சூர்யா சார் நடிச்சு கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்து மேல வந்துட்டு எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த கங்குவா படத்தோட அந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அசாசின் கிரீட் மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அத அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் தனஞ்சயன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. மோஷன் போஸ்டர் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியாங் முடிச்சுக்கும் சரி எக்கச்சக்கமான யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு பாதி கதையை வந்து லீக் பண்ண மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் இன்டர்வியூஸ் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதி கதை வந்து ஃபுல்லாக வந்து லீக் பண்ணிட்டார். சிவா சார் வந்து என்ன ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வந்து பண்ணியிருந்தாலும் அதை பாதி கதை வந்துட்டு அவரே வந்து லீக் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்துட்டு ஆங்கரும் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த மாதிரி கதை, இது எந்த மாதிரி கதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கும் ஒரு வேலை இல்லாம பாதி கதை வந்துட்டு அங்கேயே வந்து லீக் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைன் அதை அப்படியே லீக் பண்ணிட்டாரு. ஸோ அதை நான் ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ அவர் ஆக்சுவலி என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு, இது வந்துட்டு கங்குவா படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாஸ்ட்ல எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த சூரிய சாருக்கு வந்து நடக்கிற ஒரு கதை. ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஸ்டோரி வந்துட்டு கோர் ஸ்டோரி எதாவது இருக்கு அப்படின்னா வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸ் வச்சு அந்த ஒரு கோர் ஸ்டோரி வச்சு சிவா சார் வந்துட்டு இந்த பாஸ்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிப்பாரு. ஸோ அதுதான் வந்து தனஞ்சயன் சார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. பட் நான் ஃபில்டர் பண்ணி தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் சொல்றேன். ஏன்னா நம்ம நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு ஏதாச்சும் அவர் சொல்றது வந்து லீக்கா இருந்தாலும் பிரச்சனை, லீக் ஆகலாம் பிரச்சனை. பட் நம்ம சொல்றப்போ திடீர்னு ஏதாச்சும் நாளைக்கு ஏதாவது ஸ்பாயிலரா போச்சுன்னா, ஸோ அதனால நான் ஃபில்டர் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்த போது எனக்கு சம்திங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருந்துச்சு. பட் தனஞ்சயன் சார் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஒரு படத்தை வந்து ஒரு பேன் இண்டியன் கண்டென்ட்டா நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து உலக அளவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானம் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ற மாதிரி, இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த கண்டென்ட்டை ஒரு பேன் இண்டியன் கண்டென்ட்டா மாத்திரம் உலக அளவில் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானம் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் தான் கங்கா படத்தில் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து தனஞ்சயன் சார் சொல்லியிருக்காரு. தனஞ்சயன் சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இன்டர்வியூல அதே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு அத்தனை ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியும் சொன்னாரு. ஸோ நம்மளுக்கு வந்து சம்திங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து என்னமோ பண்ணியிருக்காரு. ஏன்னா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனை என்னமோ பண்ண போறாரு போல சம்திங் ஒரு டைம் லைன். ஸோ அது பார்க்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்றதுனால டெஃபினெட்லி வந்துட்டு அது ஒரு ஆடியன்ஸா வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே, இந்த பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்ற அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு அந்த கியூரியாசிட்டி வந்து இருந்தே ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை சிவா சார் குக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு பெரிய ஹைப் இல்லை. ஓகே, இது சிவா சார் பண்றாரு, ஓகே சம்திங் பண்றாரு, நல்லபடியா வந்தா சரின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துச்சு. அது பார்க்குறப்போ நிறைய அந்த டெக்னிக்கல் டீம்லாம் விட்டுருங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்றதா இருக்கட்டும். ஸோ சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. பட் இருந்தாலுமே நார்மலா ஒரு ட்ரெய்லரா நீங்க பார்க்குறப்போ வந்துட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜுவலி செம்மையா இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜுவலி இந்த செம்மையா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த என்ன கண்டென்ட்டா இருக்கும். ஸோ வந்துட்டு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் டைம்லைன் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாஸ்ட் மட்டும் தான் இருக்கு, ப்ரெசென்ட் இல்லையே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஸோ அது பார்க்குறப்போ ஓகே, டீசென்ட் ட்ரெய்லர் கட்டு தான். பட் அந்த அளவுக்கு பெருசா இல்லையேன்ற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ. ஸோ ஓகே பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து நார்மலா வந்துட்டு ஒரு பாட்டு வந்துச்சு, 2, 3 பாட்டு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கறப்போ ஓரளவுக்கு வந்து டீசெண்டா தான் இருந்துச்சு. ஸோ நார்மலா வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஹைப் ஏத்துனது ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கபிலன் செல்லியா தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஏத்துனதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி டிசைனரா வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ பப்ளிசிட்டி டிசைனர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலா இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரீ அனௌன்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு போஸ்டர் செஞ்சு விடுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த போஸ்டரை வந்துட்டு டிசைன் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் செல்லியா தான். ஸோ அவர் வந்து அவர் ஒர்க் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்ட் அவுட்டா சொல்லியும். ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்கோ இல்லையோன்னு நம்மளுக்கு வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். பட் அந்த படத்தை வந்து ஹைப் ஏத்துறதுன்றது வந்துட்டு நம்ம கபிலன் செல்லியாக்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ப்ரொமோஷனா யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ஒரு போஸ்டர் தான் வந்து நிறைய எக்கச்சக்கமான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு போஸ்டரே எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கபிலன் செல்லியா வந்துட்டு இறங்கி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. போஸ்டரா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செம்மையா இருக்கும். செம்ம குவாலிட்டியா ஒரு ஹாலிவுட் போஸ்டர் வந்து எப்படி பார்ப்போமோ ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா சூர்யா சார் வந்து படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஆச்சு. ஸோ இப்படி ரிலீஸ் பண்றப்போ ஏன்னா எதற்கோ துணிந்தாலும் வந்து ஒரு போஸ்டர் விட்டாங்க. அது அந்த அளவுக்கு பெருசா கிக்கா இல்லை, நார்மலான ஒரு போஸ்டரா இருந்துச்சு. பட் கங்குவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து எஸ்பெஷலி போஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு செம்ம ஹைப் ஏற்றிருச்சு. இது கண்டிப்பா இன்னும் இருக்கடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப்பே வந்து ஒரு பெரிய
எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து குடுத்துருச்சு. ஏன்னா, ஒரு போஸ்டர் வந்திருக்கும். ஸோ கங்குவா ஒரு கேரக்டர் வந்து கீழ மேல வந்துட்டு ஒரு பிரசன்ட் லுக் வச்சு வந்து ஒரு போஸ்டர் விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு செம்ம ஹைப். பார்த்தோனே செம்ம ஹைப் ஆயிடுச்சு. ஓகே இது படத்த வந்து கண்டிப்பா எப்படியாச்சும் போய் பார்த்துரணும். ஏன்னா, அது பார்க்குறப்பயே வந்துட்டு எனக்கு செம்ம ஹைப் ஆயிடுச்சு. ஏன்னா, கபிலன் ஷெட்டி வந்துட்டு அந்த ஒரு டெக்னிக்க அவன் யூஸ் பண்ணி அழகா வந்து அந்த படத்துக்கு செம்மையான ஒரு ஒரு ப்ரொமோஷனும் சரி, ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு படம் வந்து தியேட்டருக்கு வந்து கொண்டு வரல. ஏன்னா இந்த கடைசி லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதற்கும் துணிந்தவன் தான் லாஸ்ட்டா வந்து தியேட்டருக்கு வந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு வந்து பெருசா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கல. சில பேருக்கு ஓகேவா இருந்துச்சு, சில பேருக்கு நல்லா இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு தான் நான் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே மாரி தான் வந்துட்டு நம்ம டைரக்டர் சிவா வந்துட்டு குக் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஏன்னா அவங்க விட்ட இப்ப 2வது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 1 மனுஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருச்சு. பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவா சாரா இது குக் பண்ணாரு, இது சிவா சாரா எடுத்தாருன்ற அளவுக்கு வந்து போயிருச்சு. ஸோ கன்டென்ட்டா நம்ம வந்துட்டு அத நம்ம ஓரமா வச்சிடலாம். பட் அது விஷுவலி பார்க்குறப்போ வந்துட்டு செம்ம கேரண்டிட்டா வச்சிருக்காரு. ஸோ செம்ம ரிச்சா இருக்கு. ஸோ பார்க்குறப்பவே வந்துட்டு இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல தியேட்டர்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் தான் அந்த விஷுவலும் செம்மையா இருக்கும். கன்டென்ட்டாவும் செம்மையா கிளிக் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்து பாண்டரமணி ஷோ வந்து நம்ம பெரிய ஹால்ல வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா விஷுவலா வந்துட்டு அதுவும் சிவா சார் படத்துல வந்து இந்த மாரி விஷுவலா வந்துட்டு கிக்கா காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். லாஸ்ட்டா வந்து விவேகத்துக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் அண்ணாத்துக்குலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு விஷுவலா செம்மையா இல்ல. பட் கங்குவா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த புரொடக்ஷன் வேல்யூ வந்து செம்மையாவே தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த ரிச்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் அந்த பிரசன்ட் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செம்ம ரிச்னஸா செம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குடுக்குற அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிஆர் இருக்கட்டும் செம்மையாவே இருந்துச்சு. ஸோ செகண்ட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட உண்மையாவே இந்த மிகப்பெரிய ஒரு பியூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்த்ல வந்து மல்டிப்ளெக்ஸஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்ப சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நார்த்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா போக மாட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காதனால. பட் இது இப்போ மல்டிப்ளெக்ஸஸ் ரிலீஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லா வந்துட்டு மல்டிப்ளெக்ஸஸ் அந்த ஸ்கிரீன்ஸ் தான் போவாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த படம் மட்டும் கண்டென்ட்டா கிளிக் ஆச்சு அப்படின்னா வந்து நார்த்ல அதுவும் கிளிக் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 500 crore இல்ல 600 crore கண்டிப்பா கலெக்ஷன் பண்றது அது டவுட்டே கிடையாது. ஸோ கண்டென்ட்டா இப்ப மட்டும் நல்லா இருந்துச்சு, நார்த்ல மட்டும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா இது வந்துட்டு இந்த படம் வந்து செம்மையா பந்தயம் அடிக்கும். ஸோ சூர்யா சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். லாஸ்ட்டா வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு படமே வரல. ஸோ நாளைக்கு தான் இந்த படம் வருது. அதுவும் இந்த படம் வந்துட்டு 10ஆம் மாசம் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம். பட் சூப்பர் ஸ்டார் படம் வரதுனால தள்ளி வச்சு அவங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கரெக்டா ரிலீஸ் பண்ணணுன்றது. ஏன்னா இடையில 2-3 நாளா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சம்திங் வந்து 20 கோடி வந்து கொடுக்கல, ஒரு 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 புள்ளி 36 கோடி சம்திங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு படம் வருதுல்ல, ஸோ செட்டில் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. பாதி தியேட்டரும் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மலேசியாவில். ஸோ அது வந்து இப்போ கடகடன்னு ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு நல்லபடியாக ஒரு பிக் ஓப்பனிங் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இன்னும் மலேசியாவில் வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ கொடுக்குற ஓப்பனிங்கோட இன்னும் பெரிதளவில் இருந்திருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு சான்ஸ் இருந்து அந்த பொட்டன்ஷியல் இருந்து வந்து மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே ஹோப்ஃபுல்லி கண்டென்ட் நல்லா இருந்தாங்க அப்படின்னா வந்து எல்லா வித ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹைப்பு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தை மேலே என்ன எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை நண்பா.